வணக்கம் அன்பர்களே. என்னை வழிநடத்தி கொண்டும் குருநாதர்களுக்கும் தெய்வங்களுக்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கும் குரு வணக்கம். சிவகரையோட பாடல்களை பார்த்துட்டு இருக்கோம். இந்த பாடல்களோட அர்த்தம் ரொம்ப ஆழமானவை. சிவவாக்கியரையா ரொம்ப ஆழ்ந்து தனக்குள்ள மெய்யான இறைவனை உணர்ந்து கொடுத்த பாடல்கள். இந்த ஞானம் ஒரு பிறவியில் அடைகிற விஷயம் இல்லை. அதற்காக ஒவ்வொரு ஜீவனும் இந்த உடம்புல மனுஷ உடம்பு கிடைக்குது. இந்த மனுஷ உடம்பு ரொம்ப ரொம்ப பொக்கிஷம் மாதிரி உடனே கிடைச்சிடாது. மாணிக்கவாசகரையா சொல்கிற மாதிரி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் செல்லா நின்ற தாவரச் சங்கமுத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டிங்கு வீடுற்றேன். இந்த வார்த்தைகள் ரொம்ப ஆழமானவை. கல்லிலிருந்து ஓர் உயிர், 2 உயிர், 3 உயிர்னு பல 3 அறிவு உடைய ஜீவர்களா, ஓரறிவு உடைய ஜீவர்களா எல்லா பிறப்பும் பிறக்கிறோம். ஆனால் மனித பிறப்புன்றது அரிதானது. எல்லா ஞானிகளும் அதை ரொம்ப புகழ்ந்து சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உடம்பு கிடைக்காத ஆத்மாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த மனித தேகம் இறைவனுக்கு உணர்றதுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதான் அதனுடைய தலையாய கடமை. அதை பற்றி பேசுவதும் சிந்திப்பதும் அதனை உணர்வதும் தான் இந்த மனித பிறப்பின் நோக்கம். மற்றதெல்லாம் கற்பனை. சிவக்கிரையோட அடுத்த பாட்டை பார்க்கலாம். கதாவு பஞ்ச பாதகங்களை துறந்த மந்திரம். கதாவு பஞ்ச பாதகங்களை துறந்த மந்திரம். இதாம் இதாம் இதல்ல, இதாம் இதாம் இதல்ல என்று வைத்துழலும் ஏழைகள் சதா விடாமலோதுவார் தமக்கு நல்ல மந்திரம். இதாம் இதாம் ராம ராம ராமவென்னும் நாமமே. அருமையான பாடல். 4 வரி. ஒவ்வொரு வரையிலும் ஆழ்ந்த ஞானம். சிவவாக்கியரையோட உச்சக்கட்ட ஞானம். சித்த மொழி ஒரே ஞானத்தை தான் பேசுது, ஒரே விஷயத்தை தான் பேசுது, ஒரே உண்மையை தான் பேசுது. இந்த பாட்டை என்னன்னு பார்ப்போம். கதாவு பஞ்ச பாதகங்களை துறந்த மந்திரம். அதென்ன பஞ்ச பாதகங்கள்னால் பஞ்சமா பாவங்கள். அப்போ இந்த உயிர் சிவத்தை உணராமல் இருக்கிறதுக்கு பஞ்ச பாதகங்கள் செய்யுது. அது என்னென்ன பாதகங்கள் பார்ப்போம். காமம், குரோதம், லோபம், மதம், மாச்சரியம். இதுதான் சித்தர்கள் சொல்கிற பஞ்சமகா பாவங்கள். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சொல்லியாச்சு. இப்போ ஒன்றா டீட்டெயிலாக பார்க்கலாம். காமம்னா ஒரு உடல் சார்ந்த காமம் அல்ல. அதாவது ஒரு ஆண் மீது பெண்ணும், ஒரு பெண் மீது ஆணும் கொள்கிற அந்த இச்சை அல்ல. அது கிடையாது. காமம்ன்றது அதையும் சேர்த்து எல்லாத்தையும் தான். எல்லா விதமான ஆசைகளும் பிறப்புக்குத்தான் வழிவகுக்கும். ஒவ்வொரு ஆசைக்கும் ஒரு ஆசை ஒரு விதை மாதிரி. அந்த ஆசை எல்லாம் சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்குது. அந்த ஒவ்வொரு ஆசைக்கும் ஒரு பிறப்பு இருக்குது. அதில் காமம்ன்றது எல்லா விதமான ஆசைகளை தான் சொல்கிறாங்க. அது ஒரு பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அதுக்காக எல்லோரும் சாமியாரை போய் உட்காருங்க அப்படின்றது இல்லை.
நீங்கள் தியானம் செய்யுங்க, அதுக்கான நேரத்தை ஒதுக்குங்க. அப்புறம் உங்களுக்குள்ளே நீங்கள் எதுக்கு இருக்கிறீங்க, எதுக்கு இந்த உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்கள் யார், இதுக்கு முன்னாடி எந்த உடம்புல இருந்தீங்க, எதுக்கு இங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேளுங்க. ஏன் சதா ஒரு பேட்டர்னில் எல்லோரும் இருக்கோம் அப்படின்றது நீங்கள் கேளுங்க. காலையில் எந்திரிக்கிறோம், குளிக்கிறோம், பாத்ரூம் போகிறோம், திருப்பி ஆஃபீஸ் போகிறோம், திருப்பி வரோம். இதே ஒரு பேட்டர்ன். அதுக்காக எல்லாம் வேலைக்கு போக வேணாம் அப்படின்றத சொல்ல வந்து சரியாக புரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாருமே ஒரு பேட்டர்னில் இருக்கோம். நம்ம எல்லாருக்குமே ஒரு இயல்பு இருக்குது. அந்த இயல்பை தாண்டி நம்ம யாருமே நம்மளை விட்டு நம்ம விலகி நின்று பார்க்குறதில்ல. அதுதான் எல்லா விதமான ஆசைகளுக்கும் காரணம். ஏன்னா மனசு உங்களோடது இல்லை. இந்த மனசு பார்க்குறது, இந்த கண்ணு மூலமாக பார்க்குறது, கேட்குறது, ருசிக்கிறது, இந்த பஞ்ச கருவிகள், பஞ்சேந்திரியங்கள் மூலமாக எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்குது, கேட்டுட்டு ரசிச்சுட்டே இருக்குது. அதை பார்த்து அட்ராக்ட் பண்ணுறது. ஒரு வீடு பார்க்குறோம், ஐயோ இந்த வீடு சூப்பராக இருக்குது, இந்த மாதிரி நம்ம ஒரு வீடு கட்டலாமா அப்படின்னு ஒரு ஆசை வரும். ஒரு வீடு கட்டுறது ஆசை இல்லை, ஆனால் ஒரு வீடு யாருக்கும் பற்ற போகிறதும் இல்லை. ஏன்னா அந்த ஒரு வீடு கட்ட பிறகும் நம்ம பக்கத்து வீட்டை பார்ப்போம், இதை விட நம்ம நல்லா கட்டியிருக்கலாமே, இவன் இப்படி கட்டிட்டானே அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா மனுஷனோட மனதுக்கு என்றைக்குமே அடங்கவே அடங்காது. மனதின் தன்மையே நிலையில்லாதது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மனசை நீங்கள் அடக்க முடியாது. மனதின் தன்மையை உணர்ந்தால் தான் நீங்கள் மனதை கடந்து போக முடியும். மனதை அடக்கிறதுனால இல்லை, அதுக்குள்ளே என்ன போகுது வருது அப்படின்றது நீங்கள் உணரும். அது நீங்கள் இருந்தால் உணர மாட்டீங்க, நீங்கள் இல்லாமல் இருந்தால் தான் உணர்வீங்க. திருப்பி இந்த வரிகளை பார்ப்போம். கொலை, காமம் பற்றியாச்சு. காமம் குரோத உணர்வு, அதாவது வெறுப்புணர்ச்சி. நம்ம விருப்பமான விஷயங்கள் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்களோட சூழ்நிலையில் அமைஞ்சால் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நமக்கு அது விருப்பம் இல்லைன்னா அது வெறுப்பாக மாறிடும். இந்த வெறுப்புன்றது உங்கள் மனோபாவத்தை பொறுத்து தான் இருக்குது. உங்களுக்கு சாதகமாக இருந்தால் வெறுப்பு, சுற்றி இருக்கிற மனிதர்களோ சூழ்நிலையோ எதுவுமே சாதகமாக இருந்தால் அது வெறுப்பு. உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னா அது வெறுப்பு. வாழ்க்கையை எடுத்துக்கோங்க. நமக்கு விருப்பமாக நடந்துக்கிட்டால் வெறுப்பு. நமக்கு பிடிக்காத விஷயம் நடந்துச்சுன்னா அதை வெறுக்கிறோம். இந்த வெறுப்புன்றதே ஒரு கற்பனை தான். ஏன்னா இதோட ஆழம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆசையிலேருந்து தான் வருது. ஏன்னா நான் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறேன், ஒரு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், குழந்தை பேக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஒரு நல்ல ஜாபுக்கு போடணும்னு ஆசைப்பட்றேன், ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து ஆசைப்பட்றேன். இந்த ஆசை நிறைவேறிடுச்சுன்னா சந்தோஷம், அப்படி இல்லைன்னா துன்பம். இந்த வெறுப்புன்றது ஆசையிலேருந்து தான் வருது, எதிர்பார்ப்புலேருந்து தான் வருது. எதிர்பார்ப்பு நடந்தால் அந்த விருப்பப்படி நடந்தால் ஓகே, இல்லாட்டி அது வெறுத்துடுறோம். இப்போ நம்மளே வீட்டில் எடுத்துக்கோங்களேன், நம்ம ஃபேமிலியில் இருக்கோம். நம்ம சொல்கிறத ஒருத்தவங்க கேட்டால் அதன்படி நடந்தால் அவங்க மேலே ஒரு விருப்பம் வருது. அப்போ அதே விஷயம் அவங்க கேட்டு நடக்கிறனா ஒரு வெறுப்பு வருது. அப்போ பிரச்சனை அவங்க கிடையாது, உங்களோட எதிர்பார்ப்பு. உங்களோட எதிர்பார்ப்புப்படி எல்லாமே இங்கே நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உங்கள் எதிர்பார்ப்புப்படி எல்லாருமே யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கங்கே அவங்கவுங்க பிறந்த இடத்துலேருந்து வாழ்ந்த சூழ்நிலை, அவங்க அப்பா அம்மாவோட பிறவி குணம், அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு போதிச்ச பழக்க வழக்கம், அவங்களோட பிறவி குணம், அவங்க முன்னாடி உடம்புல எடுத்துகிட்டு வந்த கர்ம வினை, இதெல்லாமே இருக்குது. அப்போ இதெல்லாம் ஒருத்தர் தெரிஞ்சுக்கணுன்னா அவங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த குரோத உணர்வு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகை ஏன் வருது அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதுனால தான் வருது. பகை எங்கே வரும்? எனக்கு அகைன்ஸ்டாக யாராவது போனால் வரும். இல்லை எனக்கு அகைன்ஸ்டாக ஒருத்தருக்கு தனியாக அகைன்ஸ்டாக யாராவது போனால் அவங்க வார்த்தைக்கோ அவங்க எண்ணத்துக்கோ உங்கள் செயலுக்கோ மாறுபாடு பட்டு இருந்தால் அது பகை. அப்போ பகையை எப்படி வெற்றி கொள்வது அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமை. நீங்கள் யார் மேலே பகை கொள்கிறீங்களோ அவங்க அந்த பகை ஏன் உருவாச்சுன்னு பாருங்கள். அந்த பகைக்கான காரணத்தை அலசுங்க. உங்களாலேயா அவங்களாலேயா பாருங்கள். பெரும்பாலும் நம்ம சரிவர புரிதல் இல்லாதனால தான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் பகையே உருவாகும். மனதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா குரோத உணர்வே இருக்காது, மனதை புரிஞ்சுக்கிட்டால் ஆசையும் இருக்காது. அப்போ இந்த குரோத உணர்வு எங்கே வருதுன்னா எனக்கு ஏற்ற மாதிரி சுற்றி இருக்கிறவங்க நடக்காதப்ப தான் இந்த குரோத உணர்வு வருது.
நடந்துருச்சுன்னா பிரச்சனையே இல்லை. எல்லாம் ஜால்ரா போட்டால் டாங் டாங் டாங்னு ஜால்ரா போட்டால் பிரச்சனையே இல்லை. ஆனால் யாரும் ஜால்ரா போடுறதில்ல. உண்மையாக இருக்கிறவங்க ஜால்ரா போட மாட்டாங்கங்க. மனசில் இருக்கிறத வெளியே பேசுவாங்க. கண்டிப்பாக அவங்க சுற்றி இருக்கிற சூழ்நிலையில் வாழ்கிற கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அவங்க அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இறைவன்ட்டு எப்பயுமே அவங்க சூழல் இருக்கும். அதுதான் வள்ளல் பெருமான் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், தம் உறவு கலாவாமை வேண்டும் பாடுவாங்க. இப்போ நீங்கள் செவ்வாய்க்கீரை வள்ளலாரையுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லா சிதறுகளும் ஒரு மொழி தான் சொல்கிறாங்க. இந்த குரோத உணர்வு நீங்கள் தான் காரணம். அந்த உணர்வு உங்களையும் கொல்லும், உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் கொன்றும். சரிங்களா? அதனால் பகையை வெறுமனே ஒதுக்காமல், யார்கிட்ட பகை உருவாச்சுன்னா ஏன் அது உருவாச்சு, அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறதுன்னு யோசிங்க. அது உங்கள்கிட்ட நீங்கள் அது சரிவர புரிதல் இல்லாமல் அதனால் அந்த பகை உணர்வே வரும் உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே. அதை நீங்கள் பேசி தீர்க்கலாம். இல்லை அது ஏன் அப்படி ஆக்ட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அது நீங்கள் உங்களையும் அவங்களையும் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அந்த பகை உணர்வு வெளியே போகும். இல்லாட்டி அது அந்த குரோதம் உயிருக்கு எதிரி, உயிரான சிவத்துக்கு எதிரி. இறைவனை உணர முடியாது. வெறுப்புணர்ச்சி இருக்கிறவங்க, பகை உணர்ச்சி இருக்கிறவங்க மனசில் இறை இருப்பதல்ல. அடுத்து லோபம். அந்த லோப உணர்வு இருக்கிறவங்க யாருக்கு எதையும் கொடுக்கவே மாட்டாங்க. அப்படியே கொடுத்தாலும் ஏன் கொடுத்தேன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஐயோ அவசரப்பட்டு கொடுத்துட்டோமே, கொஞ்சம் மெதுவாக அந்த தர்மம் பண்ணியிருக்கலாம் போல. லோபிகள் எவ்வளோ படம் இருந்தாலும் ஈயவே மாட்டாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, யாருக்கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள்ட்ட பணம் இருக்காது. யார் கொடுக்கவே மாட்டான்னு நினைக்கிறாங்களோ அவங்கள்ட்ட தான் பணம் அதிகமாக இருக்கும். இது நேச்சர். உங்கள் வாழ்க்கை அனுபவம் இருந்தால் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த லோபிகள் அவங்கள்ட்ட பணம் இருக்கலாம், பணம் மட்டும்தான் இருக்கும். பணத்தை தாண்டி முக்கியமான விஷயங்கள் நிறையா இருக்குது. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. பொருள் இந்த உலகத்தில் வேணால் தேவைப்படலாம், கண்டிப்பாக பொருள் கட்டாயம் தான். பணம் வேணான்னு யாரும் சொல்லலை. ஆனால் அருள் உழைக்கிறதுக்கு நீங்கள் சம்பவே மாட்டேங்கிறீங்க. சேர்க்குற பொருளை உங்களுக்குன்னு எப்போ பார்த்தாலும் உங்களை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிற அந்த சுயநலமான லோபிகள் மனதில் இறைவன் இருப்பதில்லை. தனக்கு கிடைக்கிறத மற்றவங்களுக்கு பகிர்ந்து வாழ்கிறப்ப தானும் தன்னிறைவு அடைஞ்சு மற்றவங்களும் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நீங்களும் எல்லோரும் ஒன்று தான். அப்போ தனக்கு கிடைக்கிறத, தான் சம்பாதிக்கிறத, நியாயமாக சம்பாதிக்கிற ஒரு பணத்தை தனக்கு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தன்னிறைவு அடைஞ்ச பிறகு மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுறது. அந்த உதவுறப்போ கூட எனக்கு இது கிடைக்கும், பாவம் கிடைக்கும், புண்ணியம் கிடைக்கும், எதை எதிர்பார்க்காம யார் ஒருத்தர் இறைவனை மனநினைச்சு செயல்படுறாங்களோ அவங்க தான் உண்மையிலே டிரான்சென்ட் ஆவாங்க. இந்த லோபிகள் இதையும் யாருக்கும் கொடுக்காத மனசே இல்லாமல், அப்படி கொடுத்தாலும் அரை மனசோடு கொடுத்து வாழ்கிற லோபிகள் மனதில் இறைவன் இருப்பதில்லை. காமம், குரோதம், லோபம், மதம், மதவெறி. என் மதம் பெருசு, உன் மதம் பெருசு, எனக்கு ஒரு இறைவன், உனக்கு ஒரு இறைவன், இதெல்லாம் சுத்தமான தெளிவற்ற நிலையாக தான் காமிக்குது. நீங்கள் ஜீசஸ் பைபிள் படித்தாலும் அந்த ஜீசஸ் கும்பிட்றது ஒரே கடவுள் தான். முகமது நபிகள் நாயகம் கும்பிட்டது ஒரே இறைவனை தான். நம்ம பல ரூபங்கள் கும்பிடுறோமே சனாதன தர்மத்தில். இப்போ இந்து தர்மம்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் பல ரூபங்களை கும்பிடுறோம். அந்த ரூபங்களும் ஒன்றா தான் இருக்குது. அது நம்ம மற்ற ரூபங்கள்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இருக்கார், ஒளியாக இருக்கார். அப்போ இங்கே அம்மையப்பன், பிள்ளையார், முருகன், இவங்கெல்லாம் யார்? 18 சித்தர்கள், இவங்கெல்லாம் யார்? இவங்கெல்லாம் மனிதனாக உங்களை மாதிரி என்ன மாதிரி பிறந்து சரியான முறையில் வாழ்ந்து தனக்கும் மற்றவங்களுக்கும் பிரயோஜனமான ஒரு தர்ம வாழ்வை வாழ்ந்து தன் நிலையை உயர்த்திக்கிட்டாங்க. தவத்தாலும் தர்மத்தாலும் தானத்தாலும். இதை செய்கிறது தான் ஒரு பிறப்பின் நோக்கம். அதை விட்டுட்டு ஏன் மதம் பெருசு, கிறிஸ்டியானிட்டி பெருசு, முஸ்லீம்ஸ் பெருசு, இந்து பெருசு, சிக்கிசம் பெருசு, ஜெயினிசம் பெருசு அப்படின்னு பேசிகிட்டே இருந்தீங்கன்னா பேசிகிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா எல்லா மதமும் சொல்கிற உண்மை ஒன்று தான். அவங்க அன்பை சொல்கிறாங்க.
உங்களுக்குள்ளேயும் அன்பாகவும் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள்ட்டையும் அன்பாக இருங்க. அதான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ எல்லா உயிர்மையிலும் அன்பு செலுத்திங்கன்னா அது அருள்நிலை கொண்டு போயிடும். சரிங்களா? அப்போ காமம், குரோதம், லோபம், மதவெறி இருப்பவர்களின் மனதில் இறைவன் இருப்பதில்லை. மாச்சரியம், பொறாமை குணம், மற்றவங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுறது. ஐயோ, பக்கத்து வீட்டை கார் இருக்குது, என்கிட்ட கார் இல்லை. பக்கத்து வீட்டுக்காரன் பல நிலம் வாங்கி வச்சுருக்கிறான், என்கிட்ட ஒன்றுமே இல்லை. எங்கள் அண்ணன் என்னை விட அதிகமாக சம்பாதிக்கிறான், நான் சம்பாதிக்கலை. மற்றவங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுற எல்லோர் மனதிலும் யார் பண்ணுறாங்களோ அவங்க மனதில் இறைவன் இருப்பதில்லை. சரிங்களா? அப்போ இறைவன் எங்கே இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா சுயநலமில்லாத மனதத்தில் தான். அந்த மனதெல்லாம் இறைவன் வாழும் இருப்பிடம். அந்த மனமே ஆண்டவனின் இருப்பிடம். சுயமற்றவனுக்கு அவனுக்கு நல்லாவே தெரியும் இங்கே எல்லாமே இறை தான் இருக்குது, இறை மட்டும்தான் இருக்குன்ட்டு. அவன் அந்த உயிர் தன்னை முன்னிலைப்படுத்தாமல் இறைவனை நினச்சி இறைவனை முன் வச்சு இறைவனுக்காக மட்டுமே வாழ்ந்துட்டு போவான். ஏன்னா இங்கே எல்லாருமே இறைவன் தான். அதனால் எல்லாம் ஃபேமிலி விட்டு போங்க அதெல்லாம் சொல்லலை. துறவரை விடுங்க அதுவும் சொல்லலை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க, நீங்கள் தான் டிசைட் பண்ணுறீங்க. அதனால் உங்களை நீங்கள் படிங்க. இறைவனை உணர்கிறதுக்கு நேரம் கொடுங்க, நேரம் ஒதுக்குங்க. உங்களை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, உடலோட தன்மை என்ன, உயிரோட தன்மை என்ன, ஆன்மாவோட தன்மை என்ன, இந்த உடம்பு எதுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இதை புரோஜனமாக எப்படி நான் வாழலாம், இறைவனை உணர்றதுக்கு எப்படி நான் வாழலாம், நானும் உணர்ந்து இறைவன் மற்றவங்க எப்படி உணர வைக்கிறது, அன்பின் நிலையில் எப்படி நிற்பது, அருள் நிலையில். ஏன்னா அன்புன்றது சகல உங்களை சுற்றி இருக்க தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் கொடுக்குறது. அருள்னா காக்கா, குருவி, சகல ஜீவராசிகளுக்கும் மேலேயும் அன்பு பெருக்கெடுத்து ஓடும். அதுவே அருள் நிலை. அந்த அருளை உணர்ந்தவன் மட்டுமே சிவம். மீதியெல்லாம் அந்த ப்ராசஸில் தான் இருக்கிறீங்க. சிவமாக தான் போகும். அதனால் செய்கிற எல்லா வேலையிலையும் நீங்கள் தினப்படி ஈடுபடுற எல்லா செயல்களையும் இறைவனை மனதில் வச்சு அவர் உங்களுக்கு கொடுக்குற அந்த கடமையை பற்றில்லாமல் நிறைவாக செய்யுங்க. சந்தோஷமாக, பூரணமாக. அதுவே உங்களுக்கு இறைநிலை உணர்த்துமே தவிர மற்ற அடுத்த விஷயம் கற்பனை தான். மேற்கொண்டு இன்னொரு பதிவில் பார்க்கலாம். சிவோம்.